ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். மூஷிக வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பித சூத்ர வாமன ரூப மகேஸ்வரபுத்ர விக்ன விநாயக பாத நமஸ்தே. ஜெய்கணேச ஜெய்கணேச பாகிமாம், ஸ்ரீகணேச ஸ்ரீகணேச ரக்ஷமாம். நாம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாத பலன்கள், அது தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், அதே போல் ஒவ்வொரு கிரகப்பெயர்ச்சி பலன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம். அதுபடி நாம் இப்போ பார்க்க போகிறது நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் 16/12/2024 அன்னைக்கு மார்கழி மாதம் பிறக்குது. இந்த மார்கழி மாதம் இருக்கக்கூடிய நாட் அப்படின்றது 13/1/2025 வரையிலும் இருக்குது. இந்த மார்கழி மாதத்தை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறது, எம்பெருமான் இறைவனுக்குண்டான மாதம், கிருஷ்ணனுக்குண்டான மாதம், ஈஸ்வரனுக்குண்டான மாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஒரு சில பேர் வழக்கு மொழியில் மார்கழி மாதத்தை பீடை மாதம் அப்படிம்பாங்க. பீடை மாதம் கிடையாது, தனுர் மாதம். தனுர் அப்படின்னாலே எம்பெருமான் சிவபெருமானுக்கும் எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் எம்பெருமான் கிருஷ்ண பகவானுக்கும் உகந்த மாதம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பிறந்த ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய நட்சத்திரத்தில் பக்கத்தில் உள்ள கோயிலில் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தோம்னாக்க வாழ்வாங்கு வாழலாம். கடந்த காலகட்டங்களில் நாம் தென்னுக்கு தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் அத்தனையுமே போகக்கூடிய காலகட்டம் இந்த தனுர் மாதம். தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு இதற்கு முந்தையமான கார்த்திகை மாதம், மார்கழி மாதம், தை மாதம் ஐயப்பனுக்கு விரதம் இருக்கக்கூடிய நாட்கள். எம்பெருமான் ஐயப்பன் கன்னிமூல கணபதி பகவான் இருக்கக்கூடிய மாதம், விரதம் இருக்கக்கூடிய மாதம். இந்த விரதம் இருக்கக்கூடிய மாதத்தில் காலையில் நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார, தமிழ்நாட்டில் சொல்லக்கூடியது பிரம்மமுகூர்த்த நேரமான 4 to 6 அதிகாலையில் எழுஞ்சு பச்சை தண்ணியில் குளிக்கும் பொழுது உடம்பு மெய்மறந்து தெய்வத்தோட சங்கமமாகக்கூடிய நாட்கள். இந்த நாட்களில் பொறுத்தளவுக்கு நமது அனைத்து கோயில்கள்லையும் திருப்பாவை, திருவம்பாவை படிக்கக்கூடிய காலகட்டங்கள். யார் ஒருத்தங்க வீட்லேயும் சரி, யார் ஒருத்தங்க காதலையும் சரி திருவம்பாவையும் திருப்பாவையும் கேட்டோம்னா அந்த ஆத்மாவானது பரமபத வாசலுக்கு உண்டான அத்தனை பாவங்களையும் போக்கி நல்ல நிலை அடையக்கூடிய காலகட்டங்கள் இந்த தனுர் மாதம். இந்த தனுர் மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? மாதம் பிறக்கிறது அப்படின்றது 16/12/2024 தனுர் மாத பூஜை ஆரம்பமாகக்கூடிய காலகட்டம். அடுத்தது 17/12/2024 எம்பெருமான் ரமண பகவானுடைய 145வது ஜெயந்தி நாள். அதுக்கு அடுத்தது 18/12/2024 சங்கடகர சதுர்த்தி. எம்பெருமான் சந்திரனுக்கு எம்பெருமான் விநாயகர் சங்கடங்களை விளக்கிய நாள் சங்கடகர சதுர்த்தி. ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்திக்கும் நாம் அருகில் உள்ள விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர், அபிஷேக திரவியங்கள் வாங்கி அபிஷேகம் பண்ணி அவருடைய மேனியில் பட்ட ஜலத்தை குடித்தோம்னா, அபிஷேக ஜலத்தை குடித்தோம்னா நாம் தெரிந்து தெரியாமல் செய்கின்ற அத்தனை பாவங்களையும் போக்கக்கூடியது சங்கடகர சதுர்த்தி. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 27/12/2024 காஞ்சி ஸ்ரீ மகா பெரியவாள் சந்திரசேகர சரஸ்வதி சாமிகளுடைய ஜெயந்தி ஆராதனை திருவிழா தொடங்கக்கூடிய நாள் 28/12/2024. ஒரு பிரதோஷம் பார்க்கறது அப்படின்றது, பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்னு ஒரு வேறு, சனி பிரதோஷம் அட்டன் பண்ணுறதுன்றது வேறு. சனி பிரதோஷத்தில் நாம் கலந்துக்கிட்டோம்னாக்க 100 பிரதோஷத்துக்கு கலந்துக்கிட்ட புண்ணியம் கிடைக்குமா? புண்ணியம் கிடைக்கும். பிரதோஷம் அப்படின்னாக்க எம்பெருமான் ஈசன் ஆழகால விஷத்தை அறிந்திட்டு தாயார் மடியில் படுத்திருந்த நேரம், அதுக்கு பிரதோஷ நேரம்னு பேர். பிரதோஷ நேரத்துக்கு ஒவ்வொரு பிரதோஷமும் நாம் அட்டன் பண்ணினோம்னாக்க திருமணமாகாத ஆணுக்கும் சரி, திருமணமாகாத பெண்ணுக்கும் சரி, திருமண தடங்கல்கள் விளக்கக்கூடியது பிரதோஷம். அதுவும் சனி பிரதோஷம் 100 பிரதோஷம் அட்டன் பண்ணத்திற்கு சமமானது சனி பிரதோஷம். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 30/12/2024 எம்பெருமான் ஸ்ரீ அனுமன் ஜெயந்தி. அனுமனுடைய பிறந்த நாள் அப்படின்றது 30/12/2024. தன்னுடைய பலம் யாருக்கும் தெரியாது, அந்த தன்னுடைய பலத்தை உணர்த்தின எம்பெருமான் ராமர் உணர்த்தியது எம்பெருமான் ஸ்ரீ அனுமார் பிறந்த நாள் அப்படின்றது அனுமந்த ஜெயந்தி அப்படின்னு பேர். அடுத்தது 2/1/2005
ஸ்ரவண விரதம் இருக்கிறதுலே முக்கியமானது திருவோண விரதம். ஸ்ரவண விரதம், திருவோண விரதம் கடைபிடிச்சோம்னா நம்ம வாழ்க்கையில் உள்ள அத்தனை பாவங்களும் போகக்கூடிய நாள். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 10/1/2021 25 என்ன அப்படின்னாக்க வைகுண்ட ஏகாதசி, பரமபத வாசல் என்கின்ற சொர்க்கவாசல் திறக்கக்கூடிய நாள். எம்பெருமான் பெருமாள் கோயிலில் அத்தனை கோயில்களையும் வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிர்மால்ய நேரமான 4லேருந்து 6க்குள்ளார சொர்க்கவாசல் திறப்பாங்க. சொர்க்கவாசலுக்கு யார் ஒருத்தங்க காலடி மிதிக்கிறாங்களோ அவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் தெரிஞ்சோ தெரியாமோ செய்த பாவங்கள் அத்தனையும் போயிட்டு எம்பெருமான் விஷ்ணுவோட பரமபத வாசலுக்கு போகக்கூடிய நாள் வைகுண்ட ஏகாதசி. அடுத்தது 12/1/2025 ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள். சிதம்பரத்தில் இருக்கின்ற ஆருத்ரா தரிசனம்ன்றது நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் மற்றும் 5 சிவஸ்தலங்களையும் பஞ்சபூத ஸ்தலங்கள்லையும் அபிஷேகம் செய்யக்கூடிய நாள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 12/1/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 13/1/2025 ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்றது போகி பண்டிகை. ஆருத்ரா தரிசனம், சிதம்பரத்தில் எம்பெருமான் சிவபெருமானை தரிசிக்கக்கூடிய நாள் அப்படின்றது, அவருடைய நடன ஸ்வரூபத்தை செரிக்கக்கூடிய நாள் ஆருத்ரா தரிசனம் மற்றும் போகி பண்டிகை. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் மார்கழி மாதம் பிறக்கிறது. இந்த மார்கழி மாதம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை பார்ப்போமா. குரு பகவான் ரிஷப ராசியில் வக்ரகதியில் இருக்கார். அதுக்கு அடுத்தது செவ்வாய் பகவான் கர்க்கடகத்தில் வக்ரகதியில் நீச்சமடைஞ்சு இருக்கார். அதை தவிர காலபுருஷ தத்துவத்தின்படி 6ஆம் இடமான கன்னியில் கேது பகவான் இருக்கார். அதே போல் காலபுருஷ தத்துவத்தின்படி 8ஆம் இடமான விருச்சிகத்தில் புத பகவானும், தனுர் மாசத்திற்கே உண்டான சூரிய பகவான் தனுர் ராசியிலையும், எம்பெருமான் சுக்கிர பகவான் இருக்கிற இடம் அப்படின்றது மகரத்திலையும், ஆட்சி பெற்ற சனி பகவான் கும்பத்தில் வக்ர நிவர்த்தியாய் இருக்கிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 12வது ராசியான மீன ராசியில் ராகு வீற்றிருக்கிறார். இந்த ராகுக்கு கோதண்ட ராகுவும் பேர். அப்போ இப்படி ஏற்பட்ட வசந்த மாசத்தில் வசந்த நாளில் இந்தந்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தில் பிறக்கக்கூடியது மார்கழி மாதம். நாம் எப்பொழுதுமே பலன் சொல்லக்கூடியது அப்படின்றது மெல்ல செல்லும் கிரகங்கள், விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு சொல்கிறோம். விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்றது சந்திரன், சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இவங்களோட மூமெண்ட்டை வச்சு சொல்லக்கூடியது 30 நாளைக்கு என்ன பலன்றதை பார்ப்போமா. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த மார்கழி மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா. ராசிநாதனான சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்கள் 2ஆம் இடத்தில் வாக்கு தனம் குடும்பஸ்தானம் என்கின்ற இடத்தில் ராகு பகவானும் 8ஆம் இடத்தில் கேது பகவானும் இருப்பதினால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வாதங்கள் விதாண்டாவாதங்களை தவிர்ப்பது நல்லது. யாருக்கும் ஜாமீன் ஜவாப் கொடுப்பதை தருவது நல்லது. கடன் கொடுப்பது கடன் வாங்குவதை தவிர்ப்பதும் மிக சிறந்தது. அதே போன்று வண்டிகளில் செல்லும்போது எச்சரிக்கையோடு செல்ல வேண்டும். உங்களுக்கு ஜென்ம சனி நடப்பதினால் பொது போக்குவரத்தை பயன்படுத்தினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வண்டிகளில் போனால் வேகம் மிதமாக செல்ல வேண்டும். அதிவேகமாக சொன்னால் கெண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம சனி அவமானங்கள், அசிங்கங்கள், பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள், பிரச்சனைகள் அத்தனையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். 4ஆம் இடத்தில் தனக்காரனான குரு பகவான் வக்ரம் அடைவதால், 4ஆம் இடம் என்பது நம்மளுடைய ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருப்பது மாத்ருஸ்தானம். மாத்ருவின் உடல் நலத்தில் தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டிப்ரெஷன், மன அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் வாதம் விதாண்டாவாதத்தை தவிர்த்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மாத்ருவுக்கு அம்மாவிற்கு உடல்நலத்தில் சிறிய தொந்தரவு என்றாலும் உடனடியாக அருகில் உள்ள உங்களுடைய குடும்ப டாக்டரை பார்த்து அந்த பிரச்சனை சின்னதாக இருக்கும் பொழுதே தீர்த்து விட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். வண்டி வாகனம் வீடு வாங்க புதிய முயற்சிகள் எடுப்பவர்களுக்கு அந்த புதிய முயற்சிகளை இந்த காலகட்டங்களில் தவிர்ப்பது சிறந்தது. இல்லை வாங்க வேண்டிய நிர்பந்தம் இருந்தால் ஒரு முறைக்கு 10 முறை அந்த வண்டி வாகனத்தினுடைய ஆர்சி புக் மற்றும் லிட்டிகேஷன் எதுவும் இருக்கின்றதா என்று பார்க்க வேண்டும். மற்றும் வண்டி வாகனத்தை ஓட்டும்போது மிகவும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் ஓட்ட வேண்டும். புதிய வீடு மற்றும் பழைய வீடை ரெனோவேஷன் பண்ண வேண்டும் என்றாலும் பொருளாதார செலவுகளை சந்திக்க வேண்டிய வரும்.
புதிய வீடு வாங்க முயற்சி செய்பவர்களுக்கு லிட்டிகேஷன் ப்ராப்ளங்களை தங்களுடைய குடும்ப வக்கீல் மற்றும் சட்ட ஆலோசகருடைய ஒப்பீனியனை பெற்றுக்கொண்டு வீடு வாங்கினால் பிரச்சனைகள் இல்லை என்றால் பட்டா பிரச்சனை மற்றும் அப்ரூவல் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கார்கள் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்தால் அவர்கள் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த மாதத்தை தவிர்த்து வரக்கூடிய தை மாதத்தில் வாங்கினால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது 6ஆம் இடத்தில் உண்டான செவ்வாய் பகவானானவர் வக்ரமாகி நீச்சமடைந்ததினால் வேலை பார்க்கும் இடத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதனால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுக்கு உண்டான மேலதிகாரிக்கும் கீழதிகாரிகளுக்கும் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில சமயங்களில் வேலையை விட்டு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதனால் யாருடனும் விதாண்டாவாதம் வாக்குவாதம் செய்வதை தவிர்ப்பவும். எந்த பிரச்சனை என்றாலும் பேசி தீர்த்து கொள்ளலாம், வாதம் செய்ய வேண்டாம். செய்கிறேன் என்று சொன்னால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய காலகட்டங்கள், இல்லை என்றால் உத்தியோகத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் உண்டான கேது பகவான் இருப்பதனாலும் புத பகவான் 11ஆம் இடத்தில் இருப்பதனாலும் புதிய முயற்சிகள் மேற்கொள்வது, புதிய தொழில் தொடங்குவது போன்ற காலங்களை தவிர்ப்பது மிக மிக சிறந்ததாக இருக்கும். ஏனென்றால் பிரச்சனையை நாம விலை கொடுத்து வாங்குவது என்பது இயலாத காரியங்கள் இருக்கும். அதே போன்று சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு உங்களுடைய ராசிநாதனான சுக்கிர பகவான் 12இல் மறைந்ததால் இந்த காலகட்டங்களில் வாய்ப்பு குறைவாக இருக்கும். கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு மேன்மையான நிலையும் பொருளாதாரத்தை சேமித்து வைக்கக்கூடிய பழக்கங்களையும் கண்டுகொண்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அதே போன்று இரும்பு, ரசாயனம், கெமிக்கல் செய்யக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம். அரசாங்கத்தோடு சில பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே போன்று லைசன்ஸ் வாங்க வேண்டும் என்று முயற்சி செய்வர்களுக்கு லைசன்ஸில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்திற்கு எதிராக நீங்கள் தொடுத்த வழக்குகள் உங்களுக்கு பாதகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வாய்தாவை தள்ளி வைத்துவிட்டு தை மாதத்தில் வைத்தால் பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். இதை தவிர ராசிக்கு 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவான் இருப்பதினால் சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு சிறு சிறு போட்டிகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மற்றும் உயிர் பயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஜென்ம சனி நடப்பதனால் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும். இதை தவிர பார்க்கும் என்றால் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்திற்கு உண்டான செவ்வாயும் நீச்சமடைந்ததால் புதிய முயற்சிகள் கம்யூனிகேஷன் துறைகளில் செய்யக்கூடியவர்களுக்கு சிறு சிறு புகழுக்கு பங்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் யாருடனும் எப்பொழுதும் எச்சரிக்கையுடன் இருந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இது சற்று எச்சரிக்கையான மாதம் என்றே சொல்லலாம். இந்த எச்சரிக்கையான மாதத்திலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய நாட்கள் என்று சொல்வோம். அதற்கு பெயர் சந்திராசிரம தினம் என்று பெயர். அதாவது சந்திராசிரமம் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வருவது சந்திராசிரம தினங்கள். இந்த சந்திராசிரம தினங்கள் என்பது உங்களுடைய ஜனன சந்திரனுக்கு கோல்சார சந்திரன் 8ஆம் இடத்தில் மறைவதனால், மதிக்காரகன் மறைவதனால் புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டங்களில் நாம் எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள், நெடுந்தூர பயணங்களில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் தவிர்க்கக்கூடிய நாட்கள் கும்பராசி என்பவர்களை பொறுத்தளவுக்கு 22/12/2024 மற்றும் 23/12/2024 மற்றும் 24/12/2024 இந்த 3 நாட்களும் புதிய முயற்சிகள், புதிய வியாபார எக்ஸ்பீரியன்ஸுகள், இதை எல்லாத்தையும் தவிர்த்தால் பிரச்சனைகள் தவிர்க்கலாம். இல்லை சாமி நான் டிக்கெட் போட்டுட்டேன் அப்படின்னு பயணம் செய்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அருகில் உள்ள கோசாலைக்கு சென்று பசுவிற்கு அகத்திக்கீரை மற்றும் புல் வைக்கோல் வாங்கி போட்டுவிட்டு பயணங்களை தொடர்ந்தால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். ஒரு சில கும்பராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லை என்றால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம், நீங்கள் இருக்கக்கூடிய அருகில் உள்ள பழைய சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்துக்கு அன்று சென்று
எம்பெருமான் ஈஸ்வரனுக்கும் நந்தீஸ்வரனுக்கும் பால் பன்னீர் இளநீர் வாங்கி கொடுத்து அந்த அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டு கொண்டு வரவும். மற்றும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலை சனி ஹோரையான 6 to 7 நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு அருகில் உள்ள நவகிரகத்தில் உள்ளான சனீஸ்வர பகவானுக்கு ஒரு எள் தீபமும் 9 முறை பிரதட்சணமும் வந்தால் பிரச்சனைகளை தீர்க்கும். அப்பொழுது சனி பகவானிடம் சனி சரணாகதி அடையும் பொழுது வருகின்ற பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் சூரியனை கண்ட பனி போல் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் என்றால் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையோட மாதம். கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத காலகட்டங்கள், மாத்ரு அம்மாவின் உடலில் தொந்தரவு வரக்கூடிய காலகட்டங்கள் மற்றும் கணவன் மனைவிக்குள்ளார பிரச்சனைகள் வரக்கூடிய மாதங்கள். இதை தவிர புதிய முயற்சிகள் செய்தால் அந்த புதிய முயற்சிகள் வெற்றி பெறாத மாதங்கள். ஆக மொத்தத்தில் கும்பராசி என்பவர்கள் இந்த காலகட்டங்களில் ராசிநாதனான சனி பகவான் ராசியிலே இருப்பதனால் அடிவயிறு உபாதை மற்றும் பிறப்புறுப்புகள் உபாதை மற்றும் எலும்பு மஜ்ஜை உபாதைகள் வரக்கூடிய காலகட்டங்களால் இருக்கிறதுனால் மிகவும் எச்சரிக்கையுடன் செயல்பட்டால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மொத்தத்தில் கும்பராசி என்பவர்களுக்கு இந்த மாதம் எச்சரிக்கையான மாதம் என்று சொல்லலாம். நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி. இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை அழுத்தினீர்கள் என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும். நன்றி, நமஸ்காரம்.